முறையான பயிற்சியை நான் செய்துட்டோன்னு வச்சுங்க, கட்டாயம் அன்று முதல் கொண்டே அந்த சினத்தை தவிர்த்து விடலாம். அந்த முறையான பயிற்சியை நான் செய்து பார்த்து என்னை போல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த பயிற்சி அளித்து அவர்களையும் வாழ்க்கையில பின்பற்ற செய்து பார்த்து விளைவை கண்டு எடுத்த முறை ஒன்றை இப்ப நான் எல்லாருக்கும் சொல்றேன். என்ன செய்யணும்னா, இது பயிற்சி. இந்த பயிற்சிக்கு இதுக்காக பெரிய அளவுக்கு நீங்க ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சுட்டு உட்கார்ந்துங்க. ஒரு பேப்பர் பென்சில் வச்சுக்க வேண்டிய யார் யார் பேர்ல எனக்கு சினம் உண்டாகுதுன்ட்டு எழுதிடுங்க. சுமார் ஒரு 12 பேர் வர்றதுன்னு வச்சுங்க. அடுத்தடுத்து எனக்கு சினம் இந்த 12 பேர் மேலதான் வருது எழுதிட்டீங்களா? அதன் பிறகு மீண்டும் அதை பார்க்கணும். இதுல யார் முக்கியமானவங்க, யார் பேர்ல அடுத்தடுத்து சினம் வருதுன்னுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்பர் 1, 2, 3 அந்த சீரியலைஸ் பண்ணிடுங்க. முதல்ல யார் யார் பேர்லன்ற போது எல்லார் பேரும் வரும். ஆனா 2வது ரொம்ப முக்கியமானவங்க வரிசையபடியா வரும். அப்படி வந்து எழுதிட்டீங்கன்னா நீங்க பயிற்சிக்கு தயாராயிட்டீங்க. இந்த 2வது சீரியலைஸ் பண்ணீங்களே அதை எடுத்து மீண்டும் அதே பேப்பர்ல இன்னொரு பக்கம் எழுதி கொள்ளுங்க. 1, 2, 3. நான் இந்த பயிற்சியை உலகில உள்ள எல்லா இனத்தவர்களுக்கும் எல்லா நாட்டவருக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்ப நீங்கள் எல்லாம் வெளியில போனா அந்த நாட்டுல உள்ள விசேடங்கள் என்னென்ன என்றதை பார்க்கறது தான் டூரிஸ்ட் மாதிரி போவீங்க. ஆனா நான் அப்படி இல்லை. அவரவர்கள் அந்தந்த நாட்டு மக்களுடைய குணாதிசயங்கள், அவருடைய கல்ச்சுரல் ஒரு மதிப்பு, பண்பாட்டினுடைய மதிப்பு, இதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு திருத்தத்துக்கு வேண்டிய ஒரு உதவி செய்யறதுக்கு தான் போறேன். அதனால இந்த பயிற்சியை கொடுத்துட்டேன். எல்லாம் எழுதிட்டாங்கன்னு வச்சுங்க. நான் ஒரு டெஸ்ட் பண்ணணும்னுட்டு அதை பார்க்கிறேன். பரீட்சை என்ன, ஒருத்தரை பார்த்து ஐயா நீங்க எழுதிட்டீங்களா? சரி எழுதிட்டேன். ஏதோ தயவுசெய்து அந்த எழுதின சீட்டை அப்படி கொடுங்க கேட்பான். கொடுத்துருவாங்க. அது பார்த்தா நான் கேட்கறது, இந்த முதல் ஆள் நம்பர் 1 போட்டிருக்கீங்களே அது யாருங்க? ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா என் மனைவிங்க. சரி, அது பெண் பிள்ளையா இருந்தா இது மேல இருக்குது என் கணவருங்க. உலகம் முழுவதும் நான் சுத்தி பார்த்ததுல 80% கணவன் மனை இந்த 2 பேர் மேலதான் சினம் கொள்வது ரொம்ப அதிகமாக ஆபத்துல இருக்குது. இந்த 2 பேருடைய உறவு எவ்வளவு மதிப்புடையதுன்னு பாருங்க. இந்த மதிப்புடைய உறவு இந்த லேசான, அதாவது அலட்சியத்தினால அந்த உறவு பாதிக்கப்படுது இல்லவா?